மாமா அக்கா இன்னும் ரெடி ஆகலையா? ரெடியா தான் பாருப்பா, வந்துருவா. அண்ணா மாத்திரை போட்டீங்களா? இப்பதாம்மா போட்டேன், இல்லைன்னா வேதா விட்டுருவாளா? சரி கேளுங்க. மாமா என்ன திடீர் பூஜை, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உன் அக்காவை பத்தி உனக்கு தெரியாதாடா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அருணுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும், அதுக்கு தானே இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்வா. கல்யாணம் நடக்கிறதுக்காக வேண்டுதலா இல்ல கல்யாணமே நடக்க போகுதா? ஏன்டா அப்படி கேக்குற? அண்ணே அருண் நிச்சயத்தை கூட கடைசி நேரத்துல தான் நம்ம கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி இப்ப எதுவும் பிளான் வச்சிருக்காங்களான்னு கேக்குறாரு. எனக்கு தெரியலம்மா, திரும்பவும் வேதா அந்த மாதிரி பண்ண மாட்டான்னு தோணுது. வேணா அவட்டே கேட்டுருவோம். அக்காவுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாட போகுது. நடக்கிறது நடக்கட்டும். இப்ப தெரிஞ்சு மட்டும் என்ன பண்ண போறோம்? எப்பவும் போல வேடிக்கை தானே பார்க்க போறோம். சுந்தர், வண்டி வந்துருச்சா? டிராவல்ஸ் பக்கத்துல தான் இருக்கு. நம்ம எல்லாரும் ரெடி ஆயிட்டோம்னா ஒரு ஃபோன் பண்ணா போதும், வந்துருவாப்ல. ஏங்க, நான் சொன்னது எல்லாமே எடுத்து வச்சிட்டீங்கல்ல? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஓகே, அப்ப சரி. என்னடி நீ மட்டும் வர? கல்பனாவும் சுதாவும் எங்க? நான் பார்க்கலாமா, போன் பேசிட்டு இருந்தனால கவனிக்கல. ரெடி ஆயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணி சுதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியில போறத நான் பார்த்தேன். எங்க போனா? தெரியல அண்ணி. என்ன சீதா, நீ கேட்க மாட்டியா? கிச்சன்ல இருந்து வந்தப்பதான் அவ கேட்டை தாண்டி போனதை பார்த்தேன். யார்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருப்பான்னு நினைச்சேன். எல்லாரும் கோயிலுக்கு போனோம்னு தெரியும்ல, இந்த நேரத்துல அவன் எங்க போனா? வித்யா, நீ போய் கல்பனா ரெடியான்னு பாத்துட்டு வா போ. சரிம்மா. சுந்தர், நீ சுதாவுக்கு ஒரு போன் போட்டு எங்க இருக்கான்னு கேளு. டைம் ஆச்சு, கிளம்ப வேண்டாமா? அக்கா நாட் ரீச்சபிள்னு வருது. இன்னைக்கு அருணுக்கும் கல்பனாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு ரஞ்சிதா கிட்ட சொல்ல போயிட்டாளா? இந்த விஷயம் வித்யாவுக்கும் எனக்கும் தவிர யாருக்கும் தெரியாதே. என்னன்னு யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல சீதா, ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது எல்லாரும் வரணும்ல. அவ மட்டும் கிளம்பி போனா நல்லாவா இருக்குமா? வேதா விடுமா, அவ வேலை பார்க்குற கடையில ஏதாவது திடீர்னு வேலை வந்திருக்கும், அந்த வேலையை முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்துருவா. நீ டென்ஷன் ஆகுற? ஐயோ அம்மா. என்னம்மா, என்ன கல்பனா ரெடி ஆயிட்டாளா? கல்பனா அம்மா, கல்பனாவும் வீட்ல இல்லம்மா. மாடியில் எங்கேயாவது இருக்காளான்னு தேடி பாத்தியா? பாத்துட்டமா, அவங்க இல்ல. உங்க யார்கிட்டயாவது அவ சொல்லிட்டு போனாளா? இல்லையம்மா, உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணி பாரு. பண்ணிட்டேன்பா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, ஆளுக்கு இப்படி பண்ணா நான் என்ன பண்றது? ஏங்க, ஏற்கனவே ஒரு வாட்டி இப்படிதான் சொல்லாம கொள்ளாம போயிட்டா. திரும்பவும் அப்படி பண்ணாதேன்னு ஏற்கனவே சொல்லிருக்கேன். அதையும் மீறி இப்ப போயிருக்கா. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? எனக்கு ஒன்னும் புரியலையம்மா. சுதா வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனா கல்பனா கண்டிப்பா கோவிலுக்கு வரணுமே. அவளுக்காக தானே நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கோம். என்னம்மா? என்ன ஏற்பாடா நீ? அது ஒண்ணு இல்ல சீதா, அவளுக்கும் அருணுக்கும் நாம பண்ண வேண்டிய நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு இல்லம்மா. அது எனக்கு ஒரு மாதிரி மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. குருக்கள் கிட்ட அதை பத்தி கேட்டிருந்தேன். அவர்தான் 2 பேருக்கும் தோஷ நிவர்த்தி பூஜை பண்ணிடலான்னு சொன்னாரு. அதை இன்னைக்கு முடிச்சிடலான்னு பார்த்தா அவ எங்கேயோ போயிட்டாளே. நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப படபடன்னு இருக்குங்க. வேதா, நீ கொஞ்சம் அமைதியாரு. வித்யா, அம்மாக்கு தண்ணி எடுத்துட்டு வா. சரிப்பா.